அதை வந்து படித்தா மட்டும் இருக்காதுங்க. படித்தால் மட்டும் ஒரு மனிதன் வந்து முழுமையடைகிறது கிடையாது. என்னங்க, படித்தா மட்டும் ஒரு மனுஷன் வந்து நல்ல மனிதன்னு சொல்லிட்டு முழுமையடைகிறதே கிடையாதுங்க. பண்பு வேணுங்க, நல்ல பழக்க வழக்கம் வேணுங்க, ஒழுக்கம் வேணும், பேசுகிற வார்த்தைக்கு வந்து மதிப்பு இருக்கணுங்க. என்னங்க, படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை காட்டணும். ஆஃபீஸர் வர்றார், மதிப்புக்கு மரியாதைக்கு ஒரு ஆஃபீஸர் வர்றார். சார் வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார் அப்படின்னு கும்பிடணுங்கன்னு சொல்ல வர்றேன். உங்களை கண்டா வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அப்போது உங்களை ஜெனிச்சதுலேயே அறுத்தமெல்லாம் போச்சு. ஆஃபீஸர்னு ஆனஸ்டாக இருக்கணுங்கன்னு சொல்ல வர்றேன். ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வீட்டில் வந்து இந்த பகவதி கீதை அது இது இந்த சாமி முன்னாடி உட்காந்துட்டு அப்படி சாமி கும்பிடுமாமா. வீட்டில் சாமி கும்பிட்டு இங்கே வந்த உடனே அந்த தலைவாசிப்படி வந்தோடனே கட்டை பற்றி வந்துடுது. அவள் அப்படி இவ அப்படி அவள் அப்படி நான் கூட்டுறவங்க கக்ஸு கலவுறவங்கள பொம்பளை படித்தவா ஆஃபீஸர் பொம்பளை. என்னங்க, இந்த மாதிரி கெட்டதே பண்ணுறது, நல்லா இருக்குதுங்கிறது, கொலுசு நல்லா இருக்குதுங்கிறது, சின்ன வேலை செய்கிறவங்க கொலுசு என்ன அருமையாக இருக்குது, புடவை அருமையாக இருக்குது, ஜோராக வந்திருக்கிற ஆஃபீஸர் பேசுகிற பேச்சாது. சபார்டினருக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்து அப்படி பேசலாமா? நல்ல நாகரிகமா? எங்கே நீ எல்லாம் ஆஃபீஸரானே தெரியல. அப்படி சாமி கும்பிடுற அப்படி சாமி கும்பிட்ற வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கமெல்லாம் இருக்கணும். அமைதியான பழக்க வழக்கம் இருக்கணும். நல்லது சொல்லணும், நல்லது பேசணும். கோயிலுக்கு போங்க, குளத்துக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, 90 வச்சுட்டு வாங்க, மங்களகரமா இப்படியெல்லாம் பேசணும் ஆஃபீஸரு. நீ வந்தாவே பிரச்சனையாகவே பண்ணிகிட்டு இருக்கிற. பிரச்சனை பண்ணி துரத்த வேண்டியவங்களெல்லாம் துரத்திட்ட. இப்போ திருப்தியாக இருக்கியா? திருப்தியாக இருக்கிறியா? ரொம்ப கஷ்டப்படுவேன். நீயே மாத்திரை போட்டுக்கிறியல்ல, அது ரொம்ப சீரியஸ் ஆகிரும். இப்போ மாத்திரை உடச்சி போடுறியல்ல, மாத்திரை போட்டு தண்ணி குடிக்கிறியல்ல, அந்த வியாதி வந்து முத்தி போயிடும்னு சொல்ல வர்றேன். என்ன யாரையும் சொல்கிறேன்னு புரிஞ்சுட்டியா? பேர் சொல்லிட்டேன். இல்லாட்டி உன் பேரை ஜெயிலிருந்து ஆரம்பிக்கும். பரவாயில்லையா? சொல்லிட்டா? ஒழுக்கமாக நடந்துக்க. என்ன, டீசெண்டாக நடந்துக்க, டீசெண்டாக கற்றுக்க. என்ன, டீசெண்ட் இல்லாமல் கற்றுட்டீங்கன்னா கடவுள் வந்து குழியில் தள்ளி விட்டுருவார். நீ தள்ளுன எந்திரிச்சிட்டாங்க, கடவுள் உன்னை தள்ளுவார். நீ எந்திரிக்கவே முடியாது. சிக் பேஷண்ட் ஆக்கிடுவாருன்னு சொல்ல வர்ற. உன்ற புத்திக்கு இறைவனை பழிவாங்கிற புத்தியெல்லாம் கிடையாது. உன்னுடைய புத்தி பாவ கணக்கு ஏற சிக் பேஷண்ட் ஆகிருவேன்னு சொல்ல வர்றேன். திருந்து நல்ல பண்பு வேணும். சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடக்கணும். உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். மானிடனாக இருந்தால் உண்மையாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டா பாய்.